எல்லாரும் பாராட்டுவாங்க. கப்பல் அடிப்போம், கரு கழிவு மாடுறோம், நம்ம இறங்கினா அட்டகாசமா பேசுவோம் அந்த பையன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நகர்பகுதிகளுக்கெல்லாம் போறப்ப நாங்கள் பயந்துகிட்டே போவோம். அங்கே போய் பார்த்தோம்னா எங்கள் தமிழ் வாத்தியார் என்ன சொல்லுவா, டே விவேகானந்த சத்தன்னைக்கு பிறந்தோம்டா நீ தாண்டா விவேகானந்தா பாரு, ஏறி தோனி மாதிரி 6 பாலுக்கு 6 6 அடிச்சுட்டு நடுத்தம பிடிக்கிட்டு வெளியில வந்துகிட்டே இருப்பேன். திருச்சியா மதுரை ஏறி ஆட்டா அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கையாக வளர்ந்தோம். அப்படிதான் பேசணும். அப்படிதான் கப்பு வாங்கிட்டு வரப்ப எங்க முத்தியாலய மட்டும் காதை பிடிச்சி ஏன்னா பேசுறது திட்டுவார். அவருக்கு என்ன இந்த போய் இந்த ஒரு சின்னதாக பேசுறதுக்கான இது இருக்கு, ஆனால் மொழி வளம் இல்லை, வார்த்தைகளுக்கு கை கூடல. இப்போ கூட நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க எப்படி கடற்கடன்னு பேசுறாங்க, அப்படிதான் பழக்கிட்டாங்க. நம்மளை ரெடி பண்ண ஆளுங்க அப்படி அவ்வளோ ஒக்காபுலரி சின்ன வயசுலேருந்தே கொடுத்தாங்க. அவர் என்னை அழைத்தோட இந்த ஸ்டடி மாஸ்டர் ஸ்டடி ஹால் ஒன்று இது மாதிரி ஒரு வராண்டாவில் உட்காந்து படிப்போம். அது மீன் உள்ள உட்காந்து படிப்போம். வராண்டாவில் என்னை உட்கார வச்சுட்டு ஸ்டடி ஹாலில் அந்த ப்ரேயர் முடிச்சோட வெளியில கொண்டு உட்கார வச்சு தினந்தோறும் ஒரு வெண்பா எழுதி காட்டினா தான் என்னை உள்ள விடுவார். 15 நிமிஷம் தான் டைம். 4 மலர் காட்சி புறப்பட முடியும், ஏச்சி ரெண்டலையில் எழுதணும், இல்லை வெச்சி ரெண்டலில் உட்காரணும். அந்த கிராமருக்குள்ள வார்த்தைகளை கோர்த்து நீ ஒரு கவிதை எழுதி காட்டிட்டு தான் உள்ள போகணும். நான் ஒரு 400 வெண்பா படித்த காலத்தில் எழுதுனேன். அன்னைக்கு எழுதின வெண்பா என் மகளுக்கு வெண்பா என்ற பேர் வைக்கிற வரைக்கும் வந்திருக்கு. அந்த முத்தியாலியாங்கிற ஒரு ஆளுங்க டாப் பண்ணார், கண்டுபிடிச்சார். இந்த பையனுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதை என்ன பண்ணு கண்டுபிடிச்சார். ஏன் அவர் தூக்கியாந்து நிறுத்தினவன் தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கான். புரியுதா? கல்வி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கல்ல, அந்த வாத்தியாருக்கு தெரிஞ்சு இது பண்ணணும்னு அவனுக்கு புரியும். 1000 பேர்ல ஒரு ஆளை உருவாக்கினா 1000 பேரை உருவாக்குவான்னு தெரியும். எஜுகேஷன் இஸ் a war. Education is a battle, guys. Education is politics. Don't leave that. Not just for you, but for the people, those who don't have an opportunity to get educated. படிப்பு உயர்வை தரும் என்ற நம்பிக்கை இருந்த போது கூட அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக படிப்பதுதான் ஆகச்சிறந்த அறிவு. இனிமேல் யாரும் இந்த கேள்வியை சும்மா கண்ணாடி பார்த்து கூட கேட்கக்கூடாது. படிச்சு என்ன கிழிக்க போறோம்லாம் பேசவே கூடாது. படி. நீங்க படிக்கிறப்ப கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட், உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் முந்தி தள்ளப்படுகிற போது அறிவு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆனந்த பிரவாகம், ஹாப்பினஸ் டு தி கோர், எக்ஸ்டசி டு, அது ஒரு கணக்கே. பெருவெள்ளம், ஆனந்த பெருவெள்ளம். ஒரு மேட்டூர் டேம்ல மேலே குதிச்சு கீழே போய் தரையை தொட்டுட்டு மேல வர்றப்ப ஒரு உச்சம் வரும்ல, எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க. அதை விட 10,000 மடங்கு பவர்ஃபுல். ஒரு குரல் என்ன சொல்றது உள்ள தேடி போறோம்ல, எவ்வளவு நுட்பமான இலக்கியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு படிக்கலாமான்னு கேட்கலாம். அட்டகாசமான கணிதம் இதை வச்சுட்டு படிக்கலாம். நம்மளுடைய டீச்சிங் லெகசி எவ்வளவு பெரிய லெகசி. நீ இந்தியாவில் இவ்வளவு டீச்சர்ஸை பார்க்க முடியாது தமிழ்நாடு மாதிரி, தெரியுமா? டீச்சர்னா வெறும் டீச்சரா? டீச்சர் ஸ்டைல்னே ஒன்று உண்டு, டீச்சர் கொடனே ஒன்று உண்டு, டீச்சர் கொடவனே ஒன்று உண்டு, ஸ்ட்ரிக்டான டீச்சர் ஒன்று உண்டு, அம்மா மாதிரி ஒரு டீச்சர், அத்தை மாதிரி ஒரு டீச்சர். இட்ஸ் a culture here. தன் பிள்ளைகளை விட முக்கியமாக தனது வகுப்பறை பிள்ளைகளை பார்க்கிற ஆசிரியர்களின் தேசம் இது. இங்க உட்கார்ந்து பேசுற உலகத்துல எந்த ரெசிபிகேஷனை பார்க்காம மனுஷன் ஒருத்தர் இருக்கான அதுக்கு பேர் வாத்தியார் தான்.